அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 4க்கான ஒரு வரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இந்த வீடியோவிலேயே நம்ம வழங்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொது தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 4 இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். கல்வி அழகே அழகு, அதாவது குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கப்பாடல், ஒரு கல்வி அழகே அழகு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் புத்தியை தீட்டு, ஆலங்குடி சோமு எழுதிய புத்தியை தீட்டு என்ற ஒரு கவிதை பகுதி. அடுத்து திருவிக்கா அவர்கள் எழுதிய பல்துறை கல்வி என்ற உரைநடை பகுதி. அடுத்து பாருங்கள், பீசா குப்புசாமி எழுதிய ஆன்ற குடிபெறுத்தல் என்ற ஒரு சிறுகதை பகுதி. அடுத்து வேற்றுமை என்ற இலக்கண பகுதி. இந்த தலைப்புகளின் கீழே நம்ம பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வினாவிடைக்கு செல்வோம். கேள்வி எண் 1 பாருங்க. மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வியே என்பதை கூறும் நூல் நீதிநெறி விளக்கம். மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வியே என்பதை கூறும் நூல் நீதிநெறி விளக்கம். கேள்வி எண் 2 பாருங்க. கற்றோருக்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நீதிநெறி விளக்கம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி கற்றவருக்கு இன்னொரு அணிகலன், எந்த அணிகலன் தேவையில்லை, அவருடைய கல்வி தான் மிகப்பெரிய அணிகலன் என்ற கருத்தை வலியுறுத்துகிற நீதிநெறி விளக்க பாடல் தான் இது. அதை தான் குறிப்பிடுறாங்க. கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம், யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நீதிநெறி விளக்கம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 3. சொல்லும் பொருளும். களன் என்பதன் பொருள் அணிகலன், முற்ற என்பதன் பொருள் ஒளிர. கேள்வி எண் 4 பாருங்கள். நீதிநெறி விளக்கம் நூலின் ஆசிரியர் குமரகுருபர். நீதிநெறி விளக்கம் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். கேள்வி எண் 5 பாருங்கள். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் யாவை? கந்தர் கலிவெண்பா, கையிலை களம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அப்போ பாருங்கள், இதில் மொத்தம் 5 நூல்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு குமரகுருபர் எழுதிய நூல்கள் தான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம பின்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அப்போ பார்த்துக்கோங்க. கந்தர் கலிவெண்பா, கையிலை களம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இந்த நூல்களின் ஆசிரியர் குமரகுருபர். கேள்வி எண் 7 பாருங்க. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 8. கடவுள் வாழ்த்து உட்பட நீதிநெறி விளக்கம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 102 வெண்பாக்கள். அப்போ நீதிநெறி விளக்கம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 102 வெண்பாக்கள், கடவுள் வாழ்த்து உட்பட. கேள்வி எண் 9 பாருங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். கல்வி கலையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். அதே மாதிரி இந்த பாட தலைப்பு கல்வி அழகே அழகுன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த கல்வி அழகே அழகு அப்படின்னு நம்மளுக்கு இந்த பாட தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கேள்விகள் கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நாலடியார் தான். அப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. அப்போ பாருங்கள், கல்வி அழகே அழகு, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தக பின்பக்க வினாக்கள். கேள்வி எண் 10. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. களன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களன் கூட்டல் அல்லால். அடுத்து புத்தியை தீட்டு என்ற ஒரு பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 12 பாருங்கள். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு என்று பாடியவர் ஆலங்குடி சோமு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு என்று பாடியவர் ஆலங்குடி சோமு. இதிலே நம்மளுக்கு ஒரு பொன்மொழியை கொடுப்பாங்க, யார் கூறியது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை திட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி அப்படிங்கிறத
யார் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பொன்மொழி அப்படின்னு கேட்பாங்க. அது அறிஞர் அண்ணாவின் பொன்மொழி. அப்போ கத்தியை திட்டாதே உந்தன் புத்தியை திட்டு வன்முறை இருபக்கமும் கூறு உள்ள கத்தி கூறு உள்ள ஆயுதம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் அது அண்ணா. இந்த பாடலை கொடுத்து கத்தியை திட்டாதே உந்தன் புத்தியை திட்டு கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு என்று பாடியவன் கேட்டிருந்தாங்கன்னா அது ஆலங்குடி சோமு. ஸோ ரெண்டுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே புத்தகத்தில் உள்ள வினாக்கள் தான். கேள்வி எண் 13 பாருங்கள். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்று பாடியவர் ஆலங்குடி சோமு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்று பாடியவர் ஆலங்குடி சோமு. அதாவது நிறைய அந்த கவிதைகளே நல்லா இருக்கும். நீங்கள் புத்தகத்தில் இப்போ ஒரு முறை படித்து பாருங்கள். ஆத்திரம் கண்ணை மறைக்கும் போது உன் அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. அப்படிலாம் நம்மளுடைய ஆலங்குடி சோமு நிறைய அந்த பாடல் வரியில் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 14. சொல்லும் பொருளும். தடம் என்பதன் பொருள் அடையாளம், அகம்பாவம் என்பதன் பொருள் செருக்கு. கேள்வி எண் 15. திரைப்பட பாடலாசிரியராக புகழ்பெற்ற ஆலங்குடி சோமு பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி. அதாவது நிறைய பேரை நம்ம ஊர் பேரை வச்சே சொல்லுவோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆலங்குடி சோமு. ஸோ அதனால் நம்மளுக்கு அவங்க ஊர் பேர் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஊர் பேருமே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு பார்க்கும்போது அவர் ஊர் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள செங்கம்படுத்தாங்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் நம்மளுக்கு கேள்வி ஆலங்குடி சோமு பிறந்த ஊர் எந்த ஊர்? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி தான். கேள்வி எண் 16 பாருங்க. ஆலங்குடி சோமு பெற்ற விருது கலைமாமணி. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 18 பாருங்க. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதிலும் டேஸ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கேள்வி எண் 19. கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். அடுத்து பல்துறை கல்வி அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி பார்க்க போகிறோம். அதாவது திருவிக்கா அவர்கள் எழுதிய இளமை விருந்து என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பல்துறை கல்வி என்ற பாடப்பகுதியில் உரைநடை பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 21 பாருங்கள். அறிவோம்பலுக்கு தேவையான கல்வியை பயிற்சி பெறுவதற்கு சரியான பருவம் இளமை பருவம். அறிவோம்பலுக்கு தேவையான கல்வியை பயிற்சி பெறுவதற்கு சரியான பருவம் இளமை பருவம். அதனால தான் இளமையில் கல் என்று நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 22. ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி டேஸ் முதலியனவும் கல்வியின் பார்பட்டனவே. அதாவது தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்பட்டனவே. கேள்வி எண் 23 பாருங்கள். தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை என்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள் என்றவர் திருவிக்கா. அப்போ தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்று இயற்கை என்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள் என்று கூறியவர் திருவிக்கா. கேள்வி எண் 24 பாருங்கள். நாம் நமது டேஸ் வழியாக கல்வி பெறுவதே சிறப்பு, தாய்மொழி வழியாக கல்வி பெறுவதே சிறப்பு. கேள்வி எண் 25 பாருங்கள். தாய்நாடு என்னும் பெயர் டேஸ் கொண்டே பிறக்கிறது, தாய் மொழியை கொண்டே பிறக்கிறது. தாய்நாடு என்னும் பெயர் தாய் மொழியை கொண்டே பிறக்கிறது. கேள்வி எண் 26 பாருங்கள். மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்தல் கூடாது என கூறியவர் திருவிக்கா. கேள்வி எண் 27. கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது டேஸ் இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். கேள்வி எண் 28 பாருங்கள். தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து, அதாவது தமிழில் மொழிபெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று அறைகூவல் விடுத்தவர் திருவிக்கா அவர்கள். மறுபடியும் நான் படிக்கிறேன் பாருங்கள். கேள்வி எண் 28. தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் என கூறியவர் திருவிக்கா அவர்கள். கேள்வி எண் 29 பாருங்கள். கலைகள் யாவும் தமிழ் மொழி வழி மாணவர்களுக்கு
அறிவுறுத்தப்படும் காலமே தமிழ்த்தாய் மீண்டும் அரியாசனம் எனும் காலமாகும் என கூறியவர் திருவிக அவர்கள். அதாவது கலைகள் யாவும் தமிழ் மொழி வழி மாணவர்களுக்கு அறிவுறுத்தப் பெறும் காலமே தமிழ்த்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் என கூறியவர் திருவிக அவர்கள். கேள்வி எண் 30 பாருங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம். கேள்வி எண் 31 பொறுத்துக்க பாருங்க. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படுவது கலித்தொகை. இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் என்பது திருக்குறளை குறிக்கும். இயற்கை தவம் என்பது சிந்தாமணியை குறிக்கும். இயற்கை பரிணாமம் என்பது கம்ப ராமாயணத்தை குறிக்கும். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணத்தை குறிக்கும். இயற்கை இறையருள் என்பது தேவார திருவாசக திருவாய்மொழிகளை குறிக்கும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. நம்மளுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு கேள்விகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பாருங்கள். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்ப களம் கலித்தொகை. இயற்கை வாழ் இல்லம் திருக்குறள். இயற்கை தவம் சிந்தாமணி, சீவக சிந்தாமணியை இயற்கை தவம் என்கிறோம். இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. கேள்வி எண் 32 பாருங்க. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்க்குரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திற்கு சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என கூறியவர் திருவிக. அப்போ பாருங்கள். இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று அறைகூவல் விடுத்தவர் திருவிக அவர்கள். கேள்வி 33 பாருங்க. ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கன். அதாவது நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கூடிய ஒரு பாடப்பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உள்ள வினாக்கள் தான் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் யார் யார் கல்விக்கு என்னென்ன கோட்ஸ் சொல்லியிருக்காங்க, பொன்மொழிகள் சொல்லியிருக்காங்க, அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். அப்போ பாருங்கள். ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி, கல்வி வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கன். கேள்வி எண் 34 பாருங்கள். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். அப்போ கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். கேள்வி எண் 35 பாருங்கள். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். கேள்வி எண் 36. கல்வியே வளர்ச்சியின் வாயில் என கூறியவர் குலோத்துங்கன். கேள்வி எண் 37 பாருங்கள். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்பது டேஸ், அதாவது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. கேள்வி எண் 38 பாருங்கள். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் டேஸ் போன்றது, கொழுக்கொம்பு போன்றது. கேள்வி எண் 39 பாருங்கள். திருவிக என்று அனைவராலும் குறிப்பிடப்படுபவர் யார்? திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அப்போ திருவிக என்பதின் அது முழு அர்த்தம் என்னென்னு பாருங்கள், முழு பொருள் என்னென்னு பாருங்கள், விரிவாக்கம் என்னென்னு பாருங்கள். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அப்போ இதுதான் சரியான திருவிக என்பதின் முழு விரிவாக்கம். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அதாவது இவர் திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு துள்ளம் என்ற ஊரில் பிறந்திருப்பார். அது எப்போ எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். அதாவது அந்த ஊரை வந்து தண்டலம் அல்லது துள்ளம் என்று கூட குறிப்பிடுவாங்க. ஒரு சில கேள்விகளில் பழைய முன்னால் கேட்டிருக்காங்க. அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருவிக அவர்கள் பிறந்த ஊர் துள்ளம் என்னும் ஊர், இல்லாட்டி தண்டலம் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. கேள்வியை 40 பாருங்கள். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்ட சிறந்த மேடை பேச்சாளர் திருவிக அவர்கள். ஆமாம், இவர் அரசியலில் காங்கிரஸ் கட்சியிலோட மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலனில் மிக மிக முக்கிய ஆளுமையாக இருந்திருக்காங்க. அதாவது இந்தியாவிலேயே முதலாக தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா
நம்முடைய திருவிக அவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தொழிலாளர் உரிமைக்கும் பாடுபட்டவர் தான் இந்த திருவிக அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கேள்விகள் கேட்பாங்க, இந்தியாவிலேயே முதலாக தொழிற்சங்கத்தை தோற்றுவித்த தமிழர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது திருவிக அவர்கள் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக அவர்கள். தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் இயற்றிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. அப்போ திருவிக அவர்கள் இயற்றிய நூல்கள் பாருங்கள், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 43. பல்துறை கல்வி என்னும் பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளன? இளமை விருந்து. திருவிக அவர்கள் எழுதிய இளமை விருந்து என்ற நூலிலிருந்து தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க பல்துறை கல்வி என்னும் பாடப்பகுதி தொகுத்து தந்திருக்காங்க. அப்போ பல்துறை கல்வி இளமை விருந்து என்ற திருவிக அவர்களின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி 44 பாருங்கள், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது, தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம், கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது, அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. கேள்வி 49 பாருங்கள், வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பமாகும். அப்புறம் கேள்வி எண் 50 பொறுத்துக்க பாருங்கள், இயற்கை, இது எல்லாமே சரியாகவே பொறுத்திருக்கு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை தவம் சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். ஸோ இதை நீங்கள் திரும்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரைமிங்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓவியம் 10 பாட்டு, தவம் சிந்தாமணி, பரிணாமம் கம்ப ராமாயணம், அன்பு பெரிய புராணம். அடுத்து பாருங்கள், ஆன்ற குடிபெறுத்தல் என்ற பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆன்ற குடிபெறுத்தல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பி.சா. குப்புசாமி. ஆன்ற குடிபெறுத்தல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பி.சா. குப்புசாமி. பி.சா. குப்புசாமி டேஸ் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார்? தொடக்கப்பள்ளி. பி.சா. குப்புசாமி அவர்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கேள்வி 53 பாருங்கள், பி.சா. குப்புசாமி அவர்கள் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி டேஸ் என்னும் நூலை எழுதியுள்ளார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு. அப்போ ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலின் ஆசிரியர் பி.சா. குப்புசாமி. கேள்வி 54 பாருங்கள், ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் பி.சா. குப்புசாமி. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் பி.சா. குப்புசாமி. அதாவது நீங்கள் அன்னை தமிழ் சேனலில் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம புத்தகத்தில் உள்ள வினாக்கள், அதாவது 100 மதிப்பெண்கள் எப்படி பெறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். அதுலேயே நம்ம இதில் தொகுத்து வழங்குறதுலேயே பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வினாக்களை ப்ளூ கலரில் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். அதையே நம்ம ரிப்பீட்டும் வேறு பண்ணுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து அதிகபட்சம் 40 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது 1 மணி நேரம் அந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் ஒரு இயலை வந்து வெறும் 1 மணி நேரத்துலேயே இயல்பாக படிச்சிடலாம். அதுவும் 3 முறை படித்ததற்கு சமமாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கலரில் கொடுத்துருக்கோம், ஒரு முறை நீங்கள் கண்ணு பார்க்குறீங்க, நம்ம 2 முறை ரிப்பீட் பண்ணுறோம். அதுக்கான விளக்கங்களோடு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்க்குறது 3 முறை புத்தகத்தை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்து பாருங்கள், வேற்றுமை என்ற இலக்கண பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 55 பாருங்கள், வேற்றுமையின் வகைகள் 8. வேற்றுமையின் வகைகள் 8. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை டேஸ் என்பர்? வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அக்தி இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை டேஸ் என்பர்? வேற்றுமை தொகை என்பர். அப்போ ஒரு வேற்றுமை உறுப்பு மறைந்திருந்து பொருள் தந்தால் அதைத்தான் நம்ம வேற்றுமை தொகை என்கிறோம். கேள்வி எண் 58 பாருங்கள், எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. அதாவது நம்மளுக்கு வேற்றுமையில் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 6 உறுப்புகள் இருக்கும். ஐயால், கு, இன், அது, கண் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை தொகை கிடையாது. ஏன்னா இதில் வந்து வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே இணையாமல் எழுவாயே இங்கே இந்த இடத்துல தனித்து நின்று
பொருளை தரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இதை முதல் வேற்றுமை என்கிறோம். முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. எடுத்துக்காட்டு பாருங்கள், பாவை வந்தால், அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, பொருளும் விளங்கிருச்சு. பாவை வந்தால், அவ்வளோதான், இதில் வந்து எந்த வேற்றுமையும் மறையலை, அதனால் இது முதல் வேற்றுமை என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 59. முதல் வேற்றுமையை டேஸ் என்றும் கூறுவர், எழுவாய் வேற்றுமை என்று கூறுவர். முதல் வேற்றுமையை எவ்வாறு கூறுவர்? எழுவாய் வேற்றுமை என்று கூறுவர். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 60. இரண்டாம் வேற்றுமையை டேஸ் என்று கூறுவர், செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று கூறுவர். அப்போ இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை, அதாவது உடனே நடக்கக்கூடிய. பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இந்த பாருங்கள், தாயோடு, அதுதான் அந்த ஓடுங்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் மூன்றாம் வேற்றுமை தொகை. இப்போ இந்த பொருளை வந்து அது அப்படியே உடனிகழ்ச்சி பொருளில் வர்றதுனால தான் மூன்றாம் வேற்றுமை உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்போ மூன்றாம் வேற்றுமை உடனிகழ்ச்சி பொருளில் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றதுன்னா அப்படியே உடனிகழ்ச்சினா என்ன, அப்படியே உடனே நடக்கிறது. நிகழ்ச்சி நடக்கும்போதே அந்த எப்படி சொல்கிறது, கரண்ட்லேயே நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம உடனிகழ்ச்சி பொருள் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 62. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. அப்போ உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆறாம் வேற்றுமை. ஒன்றும் கிடையாது. அதாவது இதில் எப்படின்னா, ராமனது வில் நண்பனது கை அப்படின்னு வரும்போது, அப்போ யார் இது, அப்போ அந்த உரிமை ராமனது வில்லுங்க, நண்பனது கைங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த உரிமையை தான் இங்கே உரிமை பொருள் வேற்றுமையாக நம்ம ஆறாம் வேற்றுமையை குறிப்பிடுகிறோம். அப்போ உரிமை பொருள் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. அப்போ உரிமை பொருளை டேஸ் என்றும் கூறுவர், கிழமை பொருள் என்றும் கூறுவர். உரிமை பொருளை கிழமை வேற்றுமை என்றும் கிழமை பொருள் என்றும் கூறுவர். இங்கே பாருங்கள், ராமனது வில் நண்பனது கை என்பது ஆறாம் வேற்றுமை. இதுதான் நம்ம வந்து உரிமை பொருளில் வரும் வேற்றுமை அப்படின்னு சொன்னோம். பாருங்கள், ராமனது வில் நண்பனது கை, அப்போ கைங்கிறது நண்பனதோடைய கை அப்படிங்கிறாங்க, வில்லுங்கிறது ராமனுக்கு உரிமையானது அப்படிங்கிற அந்த பொருளில் வரக்கூடிய வேற்றுமை தான் நம்ம ஆறாம் வேற்றுமையை சொல்கிறோம். அதனால தான் இதை உரிமை பொருளில் வரும் வேற்றுமை அப்படிங்கிறது நம்ம அழைக்கிறோம். அடுத்து 65 பாருங்கள், எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது என்பது என்ன வேற்றுமை? ஏழாம் வேற்றுமை. ஏன்னா ஏழாம் வேற்றுமை இருப்பான கண் அப்படிங்கிற ஒரு சொல் வந்திருக்கனால இது ஏழாம் வேற்றுமை. அடுத்து பாருங்கள், விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை. அப்போ விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை. ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அண்ணன்கிறத அண்ணா அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா, புலவர்ங்கிறத புலவரே அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா, அதை தான் விழி வேற்றுமை என்று குறிப்பிடுவார்கள். அப்போ விழி வேற்றுமை என்பது எட்டாம் வேற்றுமையில் வருது. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இந்த டேபிள் நம்மளுக்கு பள்ளி பாடப்புத்தகத்திலே கொடுத்தது தான். இதில் என்னென்ன மொத்தம் 8 வேற்றுமைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். முதல், இரண்டாம், மூன்றாம் அப்படின்னு பார்க்குறோம். அதனுடைய உறுப்புகள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சொற்களை கொடுத்துருவாங்க, அந்த சொற்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வேற்றுமை உறுப்புகளை வச்சு தான் அது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், இரண்டாம் வேற்றுமையிலேருந்து ஏழாம் வேற்றுமை வரை அதை ஐ ஆல் கு இன் அது கண் அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை வந்து ஆள் ஆண் ஓடு ஓடு அப்படிங்கிறதுலாம் மூன்றாம் வேற்றுமை, கு என்று வந்துச்சுன்னா அது நான்காம் வேற்றுமை, இல் இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை, அது ஆது ஆ அப்படிங்கிறதுலாம் ஆறாம் வேற்றுமை, கண் என்றால் ஏழாம் வேற்றுமை. ஸோ இந்த அடிப்படையில் ஒரு முறை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு முறை பார்த்துக்குங்க. அப்போ முதல் வேற்றுமை வந்து என்ன சொல்கிறோம்? எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை என்பது செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், கிழமை வேற்றுமை என்பது ஆறாம் வேற்றுமை. அடுத்து பாருங்கள், விழி அப்படிங்கிறது விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது எட்டாம் வேற்றுமை. ஸோ அவ்வளோதான். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேள்விகள் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் உள்ள டெஃபினிஷனே நம்மளுக்கு கேட்குறாங்க. முன்னால் இப்போ ஒரு சொற்களை கொடுத்துட்டு அது என்ன வேற்றுமை தொகை அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கேள்விகள் வந்து நம்மளுக்கு எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ தமிழில் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இலக்கண குறிப்பும் எளிமையாக விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க பாருங்கள், இதில் ஷார்ட்டாகவே கொடுத்துருக்கேன். அந்த என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எழுவாய் வேற்றுமை என்பது முதல் வேற்றுமை, செய்யப்பொருள் வேற்றுமை என்பது இரண்டாம் வேற்றுமை. அடுத்து பாருங்கள், உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை
மூன்றாம் வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. எடுத்துக்காட்டு தான் பார்த்தோம். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு, அப்படியே உடனே நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுவதால் இது வந்து மூன்றாம் வேற்றுமை வந்து எப்படி அழைக்கப்படுகிறது? உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம பார்த்தோம், நண்பனது கை, ராமனது வில் அப்படிங்கிறதுலாம் ஆறாம் வேற்றுமை. அப்போ உரிமை பொருளில் வருது. இந்த கை யாருக்கு? நண்பனுக்கு உரிமையானது. இந்த வில்லு யாருக்கு உரிமையானது? ராமனுக்கு உரிமையானது அப்படின்னு சொல்கிறீங்கள, அதான் ராமனது வில், நண்பனது கை என்பது ஆறாம் வேற்றுமை. அப்போ உரிமை பொருள் வேற்றுமை தான் ஆறாம் வேற்றுமை. அடுத்து பாருங்கள், கிழமை பொருள் வேற்றுமை. அதாவது உரிமை பொருள் வேற்றுமை தான் கிழமை பொருள் வேற்றுமைன்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ கிழமை பொருள் வேற்றுமைன்னு கேட்டாலும் அது ஆறாம் வேற்றுமை பற்றி தான் குறிப்பிடுது. அப்போ விளிம் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது எட்டாம் வேற்றுமை. ஸோ ஒரு முறை பார்த்தா எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை என்பது முதல் வேற்றுமை. செய்பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருள் வரும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. கிழமை பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது ஆறாம் வேற்றுமை தான். விளி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எட்டாம் வேற்றுமை. அவ்வளோதான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தக பின்பக்க வினாக்கள் பாருங்கள். கேள்வி எண் 68. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். கேள்வி எண் 69 பாருங்கள். எட்டாம் வேற்றுமை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது, விளி வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் வந்துள்ள வேற்றுமை எது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மூன்றாம் வேற்றுமை. அப்போ அதாவது ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம் மூன்றாம் வேற்றுமை தொகைகளில் உவம உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம், வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஆண், அறத்தான் அப்படின்னு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்ததுனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் பொருளை குறிப்பது ஆக்கல். அப்போ மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் பொருளை குறிப்பது ஆக்கல். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சில வேற்றுமை தொகையை கொடுத்துட்டு அது என்னென்ன முறைகளில் வருது அப்படிலாம் நம்மளுக்கு கேள்விகள் வருவாங்க. அதாவது இந்த இரண்டாம் வேற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரிகாலன் கல்லணையை கட்டினான், அது ஒரு ஆக்கல் இதில் வருது. அதே மாதிரி இது வந்து ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படிங்கிற ஒரு 6 வகையான பொருள்களில் வரும். எது? இரண்டாம் வேற்றுமை. அப்போ இந்த வேற்றுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினான்னா ஆக்கல், பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார்னா அது அழித்தல் என்ற பொருளில் வருது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்மளுக்கு மலர் பானையை வணைந்தால் என்பது ஆக்கல் என்ற பொருளில் வரக்கூடிய இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்குறோம். கேள்வி எண் 73 பாருங்கள். இதில் நம்மளுக்கு என்னென்ன வேற்றுமை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் அதுக்கான ஒரு சொற்றொடரை கொடுத்துட்டு அது என்ன வேற்றுமை அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், மண்ணால் குதிரை செய்தான். இதில் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை தொகை வந்திருக்கு, அதனால் இது மூன்றாம் வேற்றுமை. அடுத்து பாருங்கள், நான்காம் வேற்றுமை பாருங்கள், ராமனுக்கு தம்பி இலக்குவன். அப்போ கூ என்ற நான்காம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. அப்போ எளிமையாக நம்ம நான்காம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். இல்லை கலையில் இல் என்ற ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. அப்போ இது ஐந்தாம் வேற்றுமை. அடுத்து பாருங்கள், ஆறாம் வேற்றுமை பாருங்கள், பாரியினது தேர். நம்ம சொன்னோம் உடைமை பொருளில் வரும். ராமனது வில் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ தேருக்கு யாருக்கு உடைமை? இப்போ யாருக்கு உரிமையானது? பாரிக்கு உரிமையானது. அப்போ அந்த பொருளில் அது என்ற மன்னிக்கவும் அது என்ற வேற்றுமை உறுப்பு வந்ததுனால இது ஆறாம் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்போ 2, 3, 4, 5, 6 இந்த 6, 7 மொத்தம் 6 வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு இருக்குது. வேற்றுமை உறுப்பை வச்சு நம்ம இது பண்ணுறது. இப்போ மண்ணால் அப்படின்னா ஆள் என்று வந்துச்சுன்னா மூன்றாம் வேற்றுமை, கூ என்ற வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா அது நான்காம் வேற்றுமை, இல் என்ற வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா அது ஐந்தாம் வேற்றுமை, அது நது அப்படிங்கிறதுல அந்த உறுப்பு வந்துச்சுன்னா அது ஆறாம் வேற்றுமை. ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம வேற்றுமை தொகையை கண்டுபிடிக்க முடியும். கேள்வி 74 பாருங்கள். மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் திருவிக அவர்கள். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சியடைவேன் என்றவர் நேரு அவர்கள். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சியடைவேன் என்றவர் நேரு அவர்கள். அடுத்து பாருங்கள், திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் ஆலங்குடி. கேடில் விழுச்செல்வம் கல்வி. குமரகுருபரர் எழுதிய நூல்கள் ஒன்று நீதிநெறி விளக்கம். கலன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன். ஏட்டுக்கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும்,
இயற்கை கல்வியும் பயில வேண்டும். திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று பொதுமை வேட்டல். பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்கா. தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா அவர்கள். ஸோ அடுத்து கலைச்சொல் அறிவோம் என்ற தலைப்பின் கீழே வினாக்கள் பார்க்குறோம். பங்க்சுவேஷன் என்பதன் தமிழாக்கம் நிறுத்தக்குறி. ஆர்னமெண்ட் என்பதன் தமிழாக்கம் அணிகலன். டேலண்ட் என்பதன் தமிழாக்கம் திறமை. டிரான்சிஷன் என்பதன் தமிழாக்கம் மொழிபெயர்ப்பு. அவேர்னஸ் என்பதன் தமிழாக்கம் விழிப்புணர்வு. ரீஃபார்ம் என்பதன் தமிழாக்கம் சீர்திருத்தம். ஸோ இதுவரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 4க்கான ஒரு வரி வினா விடைகளை நம்ம தேர்வு நோக்கில் ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்தாச்சு. இலக்கண குறிப்பெலாம் ரொம்ப தெளிவாகவே பார்த்தாச்சு. ஸோ இந்த அடிப்படையில் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக தமிழில் 100க்கு 100 எந்த ஒரு மிஸ்டேக்கு எதுவும் நம்மளுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் விடலைன்னா கண்டிப்பாக 95 மதிப்பெண்கள் மேலே எளிமையாகவே பெறலாம். ஸோ இந்த அடிப்படையில் படிங்க. ஏன்னா இதுதான் ஒரு படிக்கிறதுக்கான ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜி. புத்தகத்தை படிக்கணும், இதில் என்ன எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு அதில் கண்டிப்பாக தெரியணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் தமிழில் முழு மதிப்பெண்களுக்கு பெற உங்களுக்கு உதவி பிறகு தான் நாங்கள் அன்னை தமிழ் சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக்கான அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம், ட்ராவல் பண்ணிக்கிட்டே நீங்கள் காதில் கேட்டு ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிட்டு போகலாம். ஸோ அந்த அடிப்படையில் இங்கே ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம். கேள்வி எண் 91 பாருங்கள். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா அவர்கள். நம்ம இதெல்லாம் டேரெக்டாக நம்ம புத்தகத்தில் பார்த்து தான். அப்போ தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? திருவிக்கா அவர்கள். இது 2023 ஒரு எக்ஸாமில் கேட்டது. அடுத்து பாருங்கள், இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள். ஓருங்கள் என்றால் நினையுங்கள் என அறைக்கூவல் விடைத்தவர் யார்? திருவிக்கா கல்யாணசுந்தரம் அவர்கள். அப்போ இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை நினையுங்கள் என அறைக்கூவல் விடைத்தவர் திருவிக்கா அவர்கள். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் திருவி கல்யாணசுந்தரனார். அப்போ பாருங்கள், இந்தியாவில் முதலாக நம்ம இதில் புத்தகத்தில் இதில் இல்லை, இதெல்லாம் பழைய புத்தக வினாக்கள். அப்போ நம்ம வந்து பழைய புத்தக வினாக்களையும் நம்ம அது வினாக்கள் இப்போ கொடுக்காட்டினாலும் நம்ம சொல்லும்போது ஒரு சில முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம உங்களுக்கு வாய் வழியாக நான் அதில் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இருந்தாலும் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளோடு அப்பையும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த அடிப்படையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க. கண்டிப்பாக 95 மதிப்பு மேலே எளிமையை பெறலாம். அப்போ பாருங்கள், இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் திருவிக்கா கல்யாணசுந்தரம் அவர்கள். அடுத்து பாருங்கள், போர்த்துகலில் அவங்களுடைய சிறப்பு பெயர்களை கொடுத்துட்டு யார் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம நல்லா பார்த்துருவோம். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் ராப்பி சேது பிள்ளை. நம்ம பார்த்துருக்கோம். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் ராப்பி சேது பிள்ளை. அடுத்து பாருங்கள், வசன நடை வள்ளலார் என்று அழைக்கப்படுவர் ஆறுமுக நாவலர். வசன நடை வள்ளலார் என்று அழைக்கப்படுவர் ஆறுமுக நாவலர். இதில் பாருங்கள், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் திருவி கல்யாணசுந்தரனார். இப்போ தான் நம்ம பார்த்தோம். தமிழ் தென்றல் திருவி கல்யாணசுந்தரனார். தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுவர் சாத்தனார் அவர்கள். தண்டமிழ் ஆசான், நன்னூர் புலவன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் சாத்தனார் அவர்கள். அதாவது சித்தலை சாத்தனார் அவர்கள் தான் அந்த மாதிரி அழைக்கப்படுகிறார் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 4312 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ பாருங்கள், சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை, வசன நடை வள்ளலார் ஆறுமுக நாவலர், தமிழ் தென்றல் திருவி கல்யாணசுந்தரனார், தண்டமிழாசன் சாத்தனார். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 5 பாருங்கள். அது 5ல் கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவிக்கா அவர்கள். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இவர் வந்து ஆங்கில மொழியிலேயும் புலமை பெற்றவர், சிறந்த மேடை பேச்சாளர். யார்? நம்மளுடைய திருவிக்கா அவர்கள். அதாவது எதிரிக்கு கூட கேட்கணுன்னு அவருடைய பேச்சை வந்து கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்களாம். அதாவது ஒரு திருக்குறளை கூட ஒப்பிட்டு சொல்லுவாங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கூட நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். அது திருவிக்கா அவர்கள் தான். ஸோ அந்த அடைக்கு ஒரு திருவிக்காவுக்குன்னு ஒரு தனி நடையை பேச்சிலேயே ஒரு திருவிக்கா பேச்சு நடையினே சொல்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் தான் திருவிக்கா அவர்கள். அப்போ இவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ காந்தியடிகள் சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வந்து ஆங்கில பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து திருவிக்கா அவர்கள் அப்படிங்கிற தகவலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 22 கொடுத்துருக்காங்க. தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக அவர்கள். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக அவர்கள். அப்போ தமிழ் மொழியையும் படிக்கணும், மற்ற மொழிகளையும் படிக்கணும், ஆனால் இருந்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா திருவிக அவர்கள். அடுத்து பாருங்கள், நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அப்போ நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அதாவது என்னாச்சுன்னா, இவர் கல்யாணம் ஆகி 6 ஆண்டுகளில் அவர் மனைவி இறந்துறாங்க. அப்போ இவருடைய நண்பர் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க, மனைவி இறந்துட்டு தனியாக வாழ்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா அப்படின்னு திருவிக்காட்ட அவருடைய நண்பர் கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் தான், தன்னுடைய நண்பரிடம் கூறியவர் தான் அந்த திருவிக அவர்கள். அப்போ அந்த அளவுக்கு அவர் தமிழை நேசித்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவிக அவர்கள். அடுத்து பாருங்கள், கல்வி அழகே அழகு என்றும் கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் நாலடியார். இப்போ பாருங்கள், கல்வி அழகே அழகு, கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார். இனிமேல் எப்படி கேட்பாங்கன்னா, கல்வி அழகே அழகு என்றும் கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில என்ற பாடல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ அதுவும் நம்மளுக்கு தான், நம்ம எழுத தெரியும், அதுக்கும் ஆன்சர் தெரியுங்க. நாலடியார் எழுதிய சமண முனிவர்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ நூல் கேட்டால் நாலடியார், ஆசிரியர் கேட்டால் சமண முனிவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக அப்படிங்கிறதுல சிறுகதை ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய நூல்கள்னு பார்க்க போகிறோம். எல்லாமே நம்ம பார்த்தது தான். அப்போ பாருங்கள், கமலாலயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பி.ச. குப்புசாமி, சு. சமுத்திரம், வண்ணதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கமலாலயன் அப்படிங்கிற நூல் யார் அந்த அவர் என்ன எழுதியிருக்காரு, உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினவர் தான் கமலாலயன். 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ கமலாலயன் எழுதின நூல் வந்து உனக்கு படிக்க தெரியாது. அடுத்து பாருங்கள், பி.ச. குப்புசாமி அவர்கள், இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் பி.ச. குப்புசாமி அவர்கள். அப்போ அவர் ஆரம்பப்பள்ளி தொடக்கப்பள்ளியில் தான் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவரே தன்னுடைய ஒரு நூலாக எழுதுகிறாரு, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களின் குறிப்புகள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் பி.ச. குப்புசாமி அவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், சு. சமுத்திரம் அவர் எழுதின நூல் காகித உறவு. சு. சமுத்திரம் அவர்கள் எழுதிய நூல் காகித உறவு. இதில் பாருங்கள், வண்ணதாசன் எழுதிய நூல் தான் கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற நூலை எழுதியவர் வண்ணதாசன் அவர்கள். அப்போ வண்ணதாசன் அவர்கள் எழுதிய நூல் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை. அப்போ நூல் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ஆசிரியர்களும் தெரிஞ்சுக்கணும். அப்போ கண்டிப்பாக இதில் ஆப்ஷன் டி தான் சரியானதாக விடுங்க. அப்போ பாருங்கள், கமலாலயன் என்பது உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர். பி.ச. குப்புசாமி அவர்கள் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர். சு. சமுத்திரம் அவர்கள் காகித உறவு என்ற நூலின் ஆசிரியர். வண்ணதாசன் அவர்கள் கலைக்க முடியாத ஒப்பனை என்ற நூலின் ஆசிரியர். அடுத்து பாருங்கள், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளால் இது பார்த்தோம், அது என்ன, நீதிநெறி விளக்கத்தை எழுதியவர் குமரகுருபர் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய முக்கியமான நூல்கள்லாம் நம்ம பார்த்தோம். என்னென்ன நூல் பார்த்தோம், கந்தர் கலிவெண்பா, கையிலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் அதை தான் கேட்குறாங்க, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க, குமரகுருபர். இப்போ அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் இவர் தான், குமரகுருபர் தான். நீதிநெறி விளக்கம் என்ற பாடல் என்ற நூலின் ஆசிரியர். அடுத்து பாருங்கள், குமரகுருபர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. ஆமாம், இதுவும் இன்னொரு புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான். அப்போ குமரகுருபர் தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் இந்துஸ்தானி மொழியிலும் புலமை பெற்றவர். அடுத்து பாருங்கள், புலவர் கொடுத்துட்டு அதே தான் 100 பேரை கேட்குறாங்க. இதில் பாருங்கள், முடியரசன் அவர்கள் எழுதிய காவியப்பை, அவருடைய முக்கியமான நூல் பார்த்தீங்கன்னா காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். அடுத்து பாருங்கள், சச்சிதானந்தன் அவர்கள் எழுதியது வந்து ஆனந்த தேன் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காங்க. இதில் நம்மளுக்கிட்ட சிலபஸில் இருக்குது. இப்போ நம்ம படித்தது பாருங்கள், குமரகுருபரர் எழுதியது சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு பார்த்தோம்.
அதாவது நம்மளுடைய அவர் நூல்லையே 3வது நாளாக கொடுத்துருப்பேன். முதல்ல என்ன கொடுத்துருப்பேன், கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற நூலை கொடுத்துருப்பேன். கா கந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம். அடுத்து பாருங்கள், வரிசையில் சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்புறம் 2 பிள்ளைத்தமிழ், என்னென்ன மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்போம் குமரகுருபர் எழுதுனதில். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், குமரகுருபர் எழுதுனதில் நூலில் என்ன கொடுத்துருக்காங்க, சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், கண்ணதாசன் எழுதிய நூல் வந்து மாங்கனி. அப்போ மாங்கனி என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பாருங்கள், நூல் பேரை சொல்லி நான் ஆசிரியர் பேரை கூப்பிட்றேன். காவிய பாவை நூலின் ஆசிரியர் முடியரசன். ஆனந்தத்தேன் என்ற நூலின் ஆசிரியர் சச்சிதானந்தன். அடுத்து பாருங்கள், சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். மாங்கனி என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். அப்போ இதில் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடையாக வரும். ஸோ இது வரைக்கும் 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து இயல் 4க்கான ஒரு வரி வினா விடைகள் தெளிவான விளக்கத்தோடு பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு தேர்வு நோக்கத்தில் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கள் நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய இதில் லைக்ஸும் சரி, கமெண்ட்ஸும் சரி, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.